ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Genesis chapter 9 verse 16. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் தேவன் இனிமேல் இந்த பூமியை ஜலத்தினாலே அழிப்பதில்லை என்றதான ஒரு உடன்படிக்கையை நோவாவோடு கூட மாத்திரமல்ல, பூமியின் மேலும் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களோடும் மனிதர்களோடும் அவர் செய்து கொள்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் நாம் வானத்தில் அந்த வானவில்லை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் வானவில்லை பார்க்கும் பொழுது அதில் 7 நிறங்களை பார்க்கிறோம். எங்கேயாவது 6 நிறங்களை பார்ப்பீர்கள் என்றால் அதை ஒத்துக்கொள்ளாதிருங்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அடையாளம். Dear children of God, when we see the rainbow on the clouds, you need to understand this is the eternal covenant that the Lord has made with all the human beings and all the living beings in this world. He remembers the covenants that he made with all the living beings of the world. Such a wonderful God we have. He is a God who keeps the covenant. He is the God who made the covenant, and he will always remember the covenant. We as people of God, we also have to remember whatever the covenant that we have made with God and whatever the covenant we have made with human beings. When we remember the covenant of God, we need to understand our God is a God who is faithful. He is truthful. He always remembers. He will not forget anything and he say, I'm sorry, I forgot it. No, he is a God who is always truthful and he is mindful of his people. உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூறுகிற தேவன். நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால வானவில்லை பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய உடன்படிக்கைகளை நினைவு கூற வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூற வேண்டும். In these days you might see the rainbow with 7 colors. There are 7 colors. We need to understand there are counterfeit like rainbow with the 6 colors. When you see the 6 colors, reject it. That is an abomination to God. It is a counterfeit to the covenant of God. We have to agree every promises what God has given unto God's people. He is a God who is able to fulfill his covenant with his people. So we always have to be mindful of our God. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர், அவர் நிறைவேற்றுவார் என்று நீங்களும் நானும் நம்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். நாங்கள் உடைய பிள்ளைகள் இந்த உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ, அதன்படி செய்ய, அதன்படி உடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.